ஒவ்வொரு மேலே நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம ரிவ்யூ நாங்கள் மிஸ்டர் ஃபேஸ் டேரக்டர் மகிழ் திருமணோட இயக்கத்தில் ஏகே, த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆர்எஃப் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் விடாமுயற்சி. ஸோ உங்களுக்கு மகிழ் திருமண படங்களை பிடிச்சாலும் சரி, உங்களுக்கு ஏகே படங்களை பார்க்குறவங்களாலும் சரி, ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தரமான படம் தான். ரொம்ப மோசமாலாம் யாரும் பண்ணலை. சில பேர் நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தான். பட் ஓவரால் படம் எப்படி இருக்குன்னு முழுசாக பார்த்துடலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏகே படம் வருது. அதுவும் மிகப்பெரிய ஒரு தடைகளை சந்தித்து மிகப்பெரிய பிரச்சனைகள், நிறைய டிலேஸ், பொங்கலுக்கு வெளியாகிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தள்ளி வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ February ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கணும்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ அப்படிப்பட்ட படமாக இது வரலை. இது ஒரு வழக்கமான கமர்ஷியல் படமோ மாசான படமோ கிடையாது. இது ஒரு கிளாஸான ஒரு நீட்டான கண்டென்ட் ஓரியன்டான படம். எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணுங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த டீமோட ஐடியாலஜி. ஈவன் ஏகே சாரே அதை தான் நினச்சிருக்காரு. இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம், ஒரு தூண்டுதலாக அமைஞ்சதுங்கிறது இந்த படத்தோட விஷுவல் தான். ட்ரெய்லர் வந்தப்போ எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த படத்தோட விஷுவலுங்கிறது அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அண்ட் அதே போல் இந்த படம் பார்க்கும்போது அதே தான் தோணுச்சு. விஷுவலி இந்த படம் வந்து டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம். அஜர்பைஜானை சுற்றி பார்த்ததில்ல, நான் போனதே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் அஜர்பைஜானை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு ட்ராவல் படமாக, ஒரு ஜேர்னியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாட் ஒன்லி விஷுவல், இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டிஏவாக இருக்கட்டும், கலர் கிரேட்டாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் கலர் பைலட்டுங்கிறது கிட்டத்தட்ட லியோ படம் பார்க்குற சாயல் கண்டிப்பாக இருக்க தான் செஞ்சுது. பட் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸே உணர முடிஞ்சுது. பிகாஸ் லியோவோட கதைக்களத்துக்கும் விடாமுயற்சியோட கதைக்களத்துக்கும் இருக்கிற வித்தியாசமும் அந்த கேரக்டரோட வேரியேஷனும் நல்லாவே உணர முடிஞ்சுது. பட் அந்த கலர் பைலட்டுறது கண்டிப்பாக சில இடங்களில் லியோ படத்தை ஞாபகப்படுத்தும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸில். படத்துக்குள்ள விஎஃப்எக்ஸ், சிஜி ஷாட்லாம் இருக்குது தான். பட் அவங்க மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் எஃபெக்டில் தான் போக முயற்சி பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், சிஜி பண்ணணும் அப்படின்னு எடுக்கல. ஒரு சில இடங்கள் ஏதோ ஒரு சின்ன சட்டனான போர்ஷனில் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த படம் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக தான் போக பார்த்துருக்காங்க. நிறைய லைவ் லொக்கேஷன் போயிருக்காங்க, நிறைய டைம் எடுத்து இந்த மேக்கிங்காக செலவு பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. என் மகிழ் திருமணி மாதிரி ஒரு டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பொறுமையாக படம் எடுக்கக்கூடியவராகவே இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கணும்னு நினைப்பார். அந்த வகையில் இந்த படம் டெக்னிக்கல் சைடு மட்டும் பார்த்திங்கன்னா பக்காவாக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் சைடு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா விஷுவலி நீங்கள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. இந்த படம் ஆரம்பித்த 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் விஷுவலி செட் ஆகிடுவீங்க. படத்தோட விஷுவல் மட்டும் ப்ராக்டிக்கல் எஃபெக்டாக அவங்க ட்ரை பண்ணலை. படத்தோட ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ராக்டிக்கலாக முடிஞ்ச வரைக்கும் டூப் போடாமல். அஜித் சார்லாம் அது நல்லாவே தெரியும், அவ்வளோ டூப் போட ஆள் கிடையாது, போட சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார். ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட எல்லா ஸ்டாண்ட்டுமே அஜித் சாரே பண்ணியிருக்காரு. எனக்கு முக்கியமாக அந்த காருக்குள்ளே வர ஃபைட்டுங்கிறது அவ்வளோ நல்லாவே படமாக்கப்பட்டது. அதோட டாப் ஆங்கிள்லேருந்து அதை எடுத்திருப்பாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன் வீட்டுக்குள்ளே ஒரு ஃபைட் வரும், அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமாக ஒரு மாஸ் பிஜிஎம்மை வச்சு பக்காவாக இந்த ஃபைட்டை வந்து கொண்டு போயிட்டாங்க. பிஜிஎம் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்து பார்த்திங்கன்னா பக்கா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸான படம் தான். பட் அந்த மாஸ் மொமெண்டமை கொண்டு வரதே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனிருத்தோட பிஜிஎம் தான். எங்கே இந்த கதைக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கே மட்டும்தான் பக்காவாக அவர் பிஜிஎம்ஐ வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. சும்மா பரபரன்னு போட்டு அடித்து ரொம்ப காது கிளியர் அளவுக்கு கொண்டு போகலை. கதைக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக கொடுத்துருக்காரு. என் படத்தில் 3 சாங்ஸ் தான். சாங்ஸ் வரதும் தெரில, போகிறதும் தெரில, சிலதெல்லாம் மாண்டேஜிலே போயிடுது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட சாங்ஸு பிஜிஎம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனிருத் பிரிச்சிருக்காரு. ஆஸ் யூஷுவல் அவர் ராக் தாங்க. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இது பிரேக் டவுன் படத்தோட ஆஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ பிரேக் டவுன் படத்துக்கும் அந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. கதை ஒன்லைனான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 சேம் தான். பட் இந்த படத்தை அவங்க அந்த கதையை கொஞ்சம் ரீரைட் பண்ணியிருக்காங்க, தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக என்ன தான் மாற்றிருந்தாலும் இந்த படம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா படத்தோட லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டனால பார்த்தீங்கன்னா இந்த படம் ஈஸியாகவே உங்களுக்கு பார்த்து 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த படம் இந்த மாதிரி தான் போகுது அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோனஸ்னு ஒன்று இருக்குது. பட் அந்த ஸ்லோனஸ் இருக்குது, பட் லேக் இல்லைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, 2 இடத்துல ஸ்லோனஸ் இருக்கும். பட் அது லேகாக இல்லை, ஜஸ்ட் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு நீங்கள் அந்த கேரக்டரை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு டைம் எடுத்திருப்பாங்க. நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணுறதுக்கும் சொல்கிறதுக்கும் ரொம்ப பொறுமையாக தான் போகிறாங்க. இது ஸ்லோ அண்ட் த்ரில்லராக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக கிளைமேக்ஸுங்கிறது கண்டிப்பாக பட்டாசாக இருக்கும். பட் அதுக்கு நடுவில் வர அந்த ப்ராக்ரெசிவான ஸ்க்ரீன் பிளேவை வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும். ரொம்ப பரபரன்னு பார்க்கக்கூடிய, எனக்கு இந்த ஸ்லோ அண்ட் த்ரில்லர்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி
கண்டென்ட் ஓரியன்டட் படம்லாம் வந்து இவ்வளோ பொறுமையாக பார்க்கக்கூடிய ஆளாக நீங்கள் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா என்டர்டெயின் பண்ணும். இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர், அதாவது பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பாக ஏகே தான் சொல்லி ஆகணும். ஏகே பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி நடிப்பார், ஏது நடிப்பார்னு. பட் ஒரு சில படங்கள் தான் அவர் நடிக்கிறதுக்காகவே அந்த படத்தை எடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி படம் தாங்க இது. கிட்டத்தட்ட நேர்கொண்ட பார்வைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மனை வந்து இன்னும் நல்லா பார்க்க முடியுது. அவர் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மருங்கிறதே இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வருது. அந்த வகையில் இந்த படத்தோட மொத்தமாக தாங்கி பிடிக்கிறது கண்டிப்பாக ஏகே தான். அவர் மட்டும் தாங்கி பிடிக்கிறான்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அவரை தாண்டி இன்னும் ஸ்கோர் பண்ணக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் படத்தோட ஷோ ஸ்டில்லர் ஞான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகே தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக அவரை நோக்கி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த மொத்த கதையுமே நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர் தான் இந்த படத்தோட ஷோ ஸ்டில்லர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஃபைட் கிடையாது, ஒரு மாசான இன்ட்ரோ கிடையாது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து கமர்ஷியல் காம்ப்ரமைசஸ் பெருசாக நடக்கவே கிடையாது. இருந்தாலும் ஏகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஒன்றுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு மெச்சூர் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சும்மா வந்து நின்னா மட்டும் போதும், அந்த படம் வந்து கண்டிப்பாக அழகாக நல்ல படமாக மாறிடுங்கிறது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லாமே கைகூடி வந்து ஒரு பக்காவான ஸ்க்ரீன் பிளே இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கணும். அதை மாசாக காட்டணும் அவசியம் இல்லைங்கிறது எகெயின் திருப்பி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏகேக்கு பேர நடிச்ச த்ரிஷாவை சொல்லியே ஆகணும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த படத்தோட கான்ஃப்ளிக்டே அவங்க தான். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் வயசே ஆகாதான்னு தோன்ற அளவுக்கு அவங்களுடைய சார்மிங், அந்த லுக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரோட பேர் நல்லா இருந்துச்சு. பல வருஷமாக சொல்லப்பட்ட ஒரு சாபக்கேடு ஒன்று இருக்குது. இந்த ஏகே த்ரிஷா பேர் வந்தால் அதெல்லாம் இந்த படத்தில் உடச்சி கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அந்த மனுஷனுக்கு நடிக்க சொல்லியே கொடுக்கணும். மனுஷன் பிரிச்சிருக்கா அப்படி. ஏகே அர்ஜுன் மட்டும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணலை. கூடவே ரெஜினான்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இஸ் டிஃப்ரெண்ட், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டர் ஆர்க்கோடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க 2 பேர் பேராகவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூலாக இருக்காங்க. அதாவது அவங்க 2 பேரும் தனி இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க 2 பேரும் ஆக்டிங்காக பக்காவாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து மெனிப்புலேட்டராகவும் இன்னொருத்தங்க வந்து எக்ஸிக்யூட்டராகவும் இருக்கிறதுங்கிறது அந்த கதையை பக்காவாக இருக்குது. அந்த பேரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான பேரா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஆர்எஃப் இருக்கார். மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா போகிற இடம்லாம் ஏகே வம்புலுக்கிறதே ஒரு பொழப்பா வச்சுட்டு இருப்பார். பட் அவரோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டீசெண்டாகவே இருந்துச்சு. பார்க்க போனால் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவரோட கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர், அவர் எங்கே போய் முடியுங்கிறது நமக்கு பக்காவாக தெரிஞ்சிருந்தாலும் அவரோட ஆக்டிங் வைஸ் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல, பக்காவாக கொடுத்துருக்கு. அப்படியே சொல்கிறேன், இந்த படம் வழக்கமான கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்காக வந்து எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு கண்டென்ட் ஓரியன்ட்டாக கதைக்கு என்ன தேவையோ அந்த கதையை எந்த அளவுக்கு ஜெனுவனாக அப்ரோச் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து பெருசாக எதையும் எதிர்பார்த்து போகாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி மகிழ் திரும்ப இன்டர்வியூலே நிறைய இடங்களில் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படம் இருக்காது. இந்த படம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படம். ஸோ முடிஞ்சால் மைண்ட் செட்டாகவே போயிருங்க. முடிஞ்சால் எதையுமே எதிர்பார்க்காம போகிறதுங்கிறது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சால் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அப்படியே நெகட்டிவ்ஸில் போனால், ஸோ நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குதா நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் சுற்றி காட்டுற அளவுக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தில் யூஸ்வல் இந்த லாஜிக்கு கண்டினியூட்டி மிஸ்டேக்குங்கிறது இந்த படத்தில் பெருசாக எந்த ஒரு இம்பேக்டையோ அது உங்களை டிவைட் பண்ணுற அளவுக்கோ பெருசாக அமையலை. பட் இந்த படத்தில் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. பட் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக இல்லை. பட் நான் சில இடங்களில் கவனித்தேன். பட் அதை பெருசாக நான் சுற்றி காட்ட விரும்பலை. பிகாஸ் அது எந்த ஒரு பாதிப்பையோ ஏற்படுத்த போகிறதும் கிடையாது இந்த படத்தோட கதைக்கும் கதைக்காலத்துக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்குது தான். ஒரு சில இடங்களில் சில இம்ப்ரூவைசஸ் சில டச்சஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சட்டலான டீட்டெயில் வச்சுருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க மேபி படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற ரஷ்ஷிங்கில் இருந்தாங்களா, இல்லை படத்தோட வேலைகள் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னு தெரியல. இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கூட ஏகப்பட்ட ஸ்லோனஸ் இருக்குது. ஸோ ஸ்லோனஸ்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்லோ பட் பார்க்கக்கூடிய ஆளாக இல்லைனா கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேகாக இருக்க சான்ஸ் இருக்குது. அவங்க கம்ப்ளீட்டாக லேகாக கொண்டு போயிட சொல்லுவேன். இந்த படத்தோட ஸ்லோனஸ்ங்கிறது இந்த கதையை நெரேட் பண்ணுறதுக்கும் கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அவங்க டைம் எடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த படங்கிறது பரபரன்னு போய்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு கேரக்டர் வந்து உங்களை ஹுக் பண்ணி கொண்டு போயிட்டு தான் இருக்கும். ரொம்ப ப்ராக்ரெசிவாக போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் சில பேருக்கு இந்த படம் லேகாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது.
முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி நிதானமாக தான் உங்ககிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சில பேருக்கு இது செட் ஆகாமல் போகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆடியன்ஸ். பட் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் இந்த ஸ்லோ பர்ன் பார்க்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இல்லாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் கொஞ்சம் லேகாக ஃபீல் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தோட கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். கேரக்டர் ரைட்டிங்காக வந்து செம்ம சூப்பர் சாலிடாக இருந்தாலும், ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாலும், இந்த படம் எங்கே வந்து அடி வாங்குது பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். கேரக்டர் ரைட்டிங்காக பக்காவாக இருந்தாலும் டெவலப்மெண்ட்டாக ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. முக்கியமாக ரெண்டு பேரோட 2 கப்பல்ஸ்க்கான ஒரு கோல்ஸ் தான் இந்த படமே. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கோரே வந்து லவ் தான். பட் காதலுங்கிறத தாண்டி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னு தான் விஷயமே. ஸோ அது வகையில் ஏகே அண்ட் த்ரிஷாவோட எமோஷனல் மொமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாவே எலாபரேட்டாக நமக்கு நல்லா கன்வின்சிங்காக சொல்லணும். ஆக்சுவலி இதுக்கு முன்னுக்கு மகிழ் திரும்பிய படங்கள் பார்த்திங்கன்னா இதே பிரச்சனைகளை தான் இருந்திருக்கும். அவர் வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட் நம்ம டச் பண்ணுவார். பட் என்னென்னா அதை எலாபரேட்டாக சொல்கிற அளவுக்கு அவர் டைம் எடுத்துருக்க மாட்டார். இன்னமும் அந்த எமோஷனல் மொமெண்டம் தேவை. அவங்க அந்த கெமிஸ்ட்ரிக்கு அந்த பிரியிற அவங்க டிவோர்ஸ் பிரியிறாங்கிறது அது எந்த ஒரு வகையில் நம்மளை வந்து எந்த ஒரு வகையில் ஸ்டாப் பண்ணல. நம்ம வந்து ஃபீல் பண்ணவோ அவங்க ஏன் பிரியணும், அவங்க சேர்ந்துடக்கூடாதா அப்படிலாம் நம்ம நினைக்கவே இல்லை. அஜித் சார் கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாரு தான். பட் அந்த கிளைமேக்ஸுங்கிறது இம்பேக்ட்ஃபுல்லாக அமையல. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கான்ஃப்ளிக்டான மேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அமையல. அதே போல் இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ண இன்னொரு கப்பல் கண்டிப்பாக ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் ரெஜினா ஐடியாலஜியாகவே பக்காவாக இருக்குங்க. செம்ம பக்காவான ஒரு ஐடியாலஜி. பட் அவங்க கேரக்டர் வந்திங்கன்னா பக்காவாக டெவலப் பண்ணப்படலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட கேரக்டர் வந்து ஜோக்கர், ஹார்லி குயின் இவங்களை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருக்குது. அவங்க 2 பேரோட மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அவங்க அதுக்கு காட்டப்பட்ட இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேரக்டரை இன்னும் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தா சூப்பர் சாமிங்காக டிமாண்டிங்காக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்துட்டுன்னா நிறைய ப்ரெடிக்டபிள் தான். எல்லாமே ப்ரெடிக்டபிள் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த படம் அங்கே அது நடக்கும். பட் என்னன்னா ரொம்ப சீக்கிரமாக அதை ரிவீல் பண்ணிட்டாங்கிற ஃபீல் கொடுக்க தான் செஞ்சுது. இன்னமும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கணும். ஏன்னா பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து சூப்பர் சாமிங்காக டிமாண்டிங்காக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டீரியஸ் தேவைப்படுது. பட் அந்த மிஸ்டீரியஸை வந்து அவங்க வந்து உடச்சிட்டாங்க சீக்கிரமாகவே. அது இன்னும் மிஸ்டீரியஸாகவே இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அது ஆடியன்ஸை சில கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணோம். இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா நமக்கு எதுவுமே ஆடியன்ஸை வந்து எதுவுமே தெரில வச்சுக்கிங்களேன். அங்கே என்ன நடக்குது உண்மையாக போய் தெரியாத வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஹுக் பண்ணி கொண்டு போக முடியும். பட் இங்கே எல்லாமே தெரிஞ்சிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்டிங்கோ பரபரப்போ ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது இந்த படம். ஸோ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கிளாஸாக செம்ம ஒரு கூலாக போய்கிட்டு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன நெகட்டிவ்ங்கிறது இந்த படத்தை இன்னும் ட்ராபேக் பண்ணி விட்டுருது. இதுக்கு மேலே நான் சொல்லணும்னா நான் ஸ்பாய்லர் வீடியோன்னு ஒன்று போட்டால் தான் முடியும். அதனால நான் இத்தோட கடையை சாத்துறேன். ஸோ இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மோசமான படம் கிடையாது. ஒரு சில குறைகள் இருக்குது தான். பட் இது எல்லாருக்குமா சாட்டிஸ்ஃபைட் பண்ணுமா கேட்டால் அது டவுட்டு தான். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான படம் கிடையாது. கண்டிப்பாக மகிழ் திரும்பின்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் என்னென்னா இது அவரோட கதை கிடையாது. இது வந்து ஒரு ரீமேக் படம். ஸோ அந்த பட்சத்தில் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏகே கிட்டேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. நான் மோசமாக இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் வந்து வேணால் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு இந்த படம், என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்கிறத. ஸோ நான் வேற ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா.